திருச்சிற்றம்பலம். இப்போ நம்ம திருவிளையாடல் புராணத்தில் 13வதா கடல் சுவர வேல்விடல், 14வதா தேவர்கோனின் முடி மீது வலை எறிதல் பற்றி பார்க்கலாமா? இப்போ கடல் சுவர வேல்விடல் பற்றி பார்க்கலாம். உக்கிரவர்ம பாண்டியன் மதுரையில் தான தர்மங்கள் பல செய்து நல்லாட்சி புரிஞ்சிட்டு வந்தார். அதனால் அவரோட புகழ் உலகெங்கும் பரவி இருந்துச்சான். 96 அஸ்வமேத யாகங்களை செய்து முடிச்சிருந்தார் நம்ம உக்கிரவர்ம பாண்டியன். அதனால் இந்திரனுக்கு பயம் வந்துடுச்சு. எங்கே இன்னும் 4 யாகம் செஞ்சுட்டா நம்ம இந்திர பதவி பறி போயிடுமோ அப்படின்ற பயத்தில் உக்கிரவர்ம பாண்டியன் மீது பயங்கர கோபம் வருது. உக்கிரவர்ம பாண்டியன் இப்படி பல யாகங்கள் செஞ்சதுனால தான் பாண்டிய நாட்டில் மழை வளம் அதிகமாக இருக்குதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டாரு. அதனால் தேவேந்திரன் சூழ்ச்சி பண்ணி கடலரசனான வருணதேவனை கூப்பிட்டு, வருணா, நீ என்ன பண்ணுறனா, இப்போ ஊழி காலத்தில், அதாவது பிரளய காலத்தில் பெரிய வெள்ளம் அப்படியே உலகத்தை அழிச்சிடும்ல, அது மாதிரி ஒரு பெரிய வெள்ளமாக அந்த பாண்டிய நாட்டையே அழிக்கணும்னு கேட்டுக்கிறாரு. பின் விளைவுகளை பற்றி யோசிக்காத கடலரசனும் என்ன பண்ணுறாரு, அவருடைய தலைவனான தேவேந்திரன் சொன்னதை செயல்படுத்த தொடங்குறாரு. அதனால் கடல் அப்படியே பொங்கி வந்துச்சு. அப்படியே பெரிய அலைகள் அப்படியே ஆர்ப்பரித்து அப்படியே வேகமாக உயரமாக எழுந்து வருது. கடலோட ஆமைப்படை, சுறாமீன் படை, பேரலை படைகள் போன்றவற்றை கொண்டு மதுரை மாநகரை நோக்கி படையெடுத்து வந்துச்சான் கடலரசனாகிய வருணதேவன். மதுராபுரியின் கிழக்கு பக்கமாக கடல் பேர் ஓசையுடன் பொங்கி வந்த நேரம் நள்ளிரவு நேரம். அந்த நேரம் உக்கிரவர்ம பாண்டியன் அவங்களோட அரண்மனையில் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அப்போ சிவபெருமான் ஒரு சித்தர் வடிவில் நம்ம உக்கிரவர்ம பாண்டியனின் கனவுல மாறா, உன்னுடைய பாண்டிய நாட்டை அழித்திடும் பொருட்டு கடல் பூரித்து பொங்கி வருது. அதனால் நீ சீக்கிரம் போய் உன்னுடைய வேலாயுதத்தை எரிந்து நீ வெற்றி பெற்றுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். தூக்கத்துலேருந்து எழுந்துச்ச நம்ம உக்கிரவர்ம பாண்டியனும், சரி நம்ம இது உடனே போய் என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமைச்சரோட சீக்கிரம் போகிறாரு சிவபெருமான்னு சொன்ன இடத்துக்கு. அங்கே போய் பார்த்ததுமே ஆச்சரியப்படுறாரு. அப்படியே கடல் அப்படியே பொங்கி வருது வேகமாக. அப்போ அந்த இடத்துக்கு சித்தர் வடிவில் சிவபெருமானும் வந்துட்டார். வந்துட்டு அந்த உக்கிரவர்ம பாண்டியன்கிட்ட சொல்கிறாரு, உக்கிரவர்மா, நீ ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காத. உனக்கு இருக்கிற பெரும் பகையே இந்த கடல் உருகொண்டு உன்னை நோக்கி வந்துட்டுருக்குது. நீ உன்னோட வேலினை எரிந்து இந்த கடலினை வெற்றி கொண்டு இந்த பூவுலகத்தை காப்பாயாக அப்படின்னு சொல்கிறார். சித்தர் வடிவில் வந்த சிவபெருமான் சொன்னதுமே நம்ம உக்கிரவர்ம பாண்டியன் என்ன பண்ணுறாரு, அவருடைய வேர்படையை கையில் எடுத்து அப்படியே வலப்பக்கமாக அப்படியே சுற்றி அப்படியே வர அந்த கடல் மீது எரிந்தார் பாருங்க. அந்த வேர்படையின் நுனி அந்த கடல் மேலே அப்படியே பட்டதுமே பழுக்க காய்ச்சின இரும்பு மீது பட்ட தண்ணி மாதிரி அப்படியே ஆவியாக போச்சு. கடைசியாக கடல் வற்றி போச்சு. கடல் உக்கிரவர்ம பாண்டியன்கிட்ட தோற்று போயிடுச்சு. தேவேந்திரனோட எண்ணமும் தோற்று போயிடுச்சு. அப்போ உக்கிரவர்ம பாண்டியனுக்கு பக்கத்தில் சித்தர் வடிவில் இருந்த சிவபெருமானும் மறைஞ்சிட்டார். அந்த சமயத்தில் அம்மையப்பராய் ரிஷப வாகனத்தில் விண்ணில் காட்சி கொடுக்குறாங்க. இறைவனோட தரிசனம் பார்த்த உக்கிரவர்ம பாண்டியன் ரொம்ப சந்தோஷப்பட்டு அம்மையப்பரை வணங்குறாங்க. திருச்சிற்றம்பலம். தேவர்கோனின் முடி மீது வலை எறிதல் பற்றி இப்போ பார்க்கலாமா? நீதி தவறாத செங்கோல் செலுத்தி ஆட்சி செய்து வந்த உக்கிரவர்ம பாண்டியன் காலத்தில் கூட கோள்கள் நிலை மாறி அந்த ஊரில் மழையே பெய்யாமல் போயிடுச்சு. இதனால் பயிர்கள் எல்லாம் அப்படியே கருகி போயிடுச்சு. சேர, சோழ, பாண்டிய நாடுகள் மூன்றுமே வறுமையில் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. இதை பார்த்த மூவேந்தர்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த நிலையை மாற்றணும், அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தால் செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதனால் தென்பொதிகை மலையில் இருக்கிற கும்பமுனின்னு சொல்கிற அகத்தியர்கிட்ட போய் அவங்களோட குறைகள் எல்லாம் சொல்லி இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த 3 வேந்தர்களின் மனக்குறையை பார்த்த அகத்தியரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிரக நிலையை கவனமாக ஆராய்ஞ்சு பார்க்குறாரு. அப்புறம் சேர சோழ பாண்டியர்கிட்ட இனி மழை பொழிவதற்கான வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறாரு. அப்புறம் கிரகச்சாரப்படி இனி வரும் 12 வருஷங்களுக்கு மழையே பொழியாது.
அதனால் மழைக்கு அதிபதியாக விளங்கிடும் தேவர்கோனாகிய இந்திரனிடம் போய் முறையிடுவதே இதற்கு சிறந்த வழி அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு இந்த 3 வேந்தர்களும் அகத்தியர்கிட்ட நாங்கள் எப்படி இந்திரலோகம் போகிறது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அகத்தியரும் நீங்கள் சோமவார விரதம் இருந்து நீங்கள் சிவபெருமானை வழிபட்டு வந்தீங்கன்னா அவருடைய அருளால் நீங்கள் அங்கே போகிறதுக்கான வழி கிடைக்கும்னு சொல்கிறாரு. மட்டும் இல்லாமல் சோமவார விரதம் எப்படி இருக்கணும்னு நல்லா விளக்கமாக அந்த 3 வேந்தர்களிடமும் அகத்தியர் சொல்கிறார். தேவாதி தேவர்களில் சிவபெருமானே சிறந்தவர். சிறப்புடைய சக்திகளுள் சிறந்த சக்தி உமையம்மை. சிறப்பான விரதங்கள் அனைத்திலும் சிறந்த விரதம் சோமவார விரதம். இந்த விரதம் சோமசுந்தர பெருமானுக்கே உரியது. இறைவன் உமையம்மையுடன் இணைந்திருப்பதால் சோமன் என போற்றப்படுகிறார். மதுரையில் இந்த சோமவார விரதத்தை இருப்பது ரொம்ப நல்லது. அதுவும் அமாவாசையுடன் கூடிய சோமவாரமாக இருந்துச்சுன்னா ரொம்ப பலன் கிடைக்கும் அப்படின்னு அகத்தியர் பெருமான் சோமவார விரதத்தின் மேன்மை விளக்கமாக சொல்கிறார். இப்படி சோமவார விரதத்தின் மேன்மைகளை அகத்திய பெருமான் சொல்கிறத கேட்ட 3 வேந்தர்களும் அகத்தியரை வணங்கிட்டு அவர்கிட்ட விடை பெற்றுக்கிட்டு மதுரைக்கு வந்துடுறாங்க. மதுரையில் இருக்கிற பொற்றாமரை குளத்தில் குளிச்சுட்டு அங்கே இருக்கிற சோமேஸ்வரரையும் அன்னை மீனாட்சி அன்னையையும் மனசார வணங்கிட்டு சோமவார விரதத்தினை மேற்கொண்டு அதனை முறைப்படி செய்து முடித்தனர். சோமவார விரதத்தின் பலனை பெற்ற சேர சோழ பாண்டியர்கள் வான்வழியே போய் தேவர் உலகத்தை அடைஞ்சிட்டாங்க. இந்த 3 வேந்தர்களையும் வரவேற்ற தேவேந்திரன் என்ன பண்ணுறாருன்னா அவங்க உட்கார்றதுக்காக ஒரு பிரம்மாசனத்தை அங்கே போட சொல்கிறாங்க. அது எப்படி இருந்துச்சுன்னா தேவேந்திரனுடைய ஆசனத்தை விட இவங்களுக்கு கொஞ்சம் தாழ்வாக இருக்க மாதிரி இருந்தது. சேர சோழ மன்னர்கள் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் போய் உட்காந்துக்கிறாங்க. பாண்டிய மன்னனான உக்கிரவர்மன் மட்டும் அது தாழ்வாக இருக்குது, அதில் நம்ம உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தேவேந்திரனுடைய சிம்மாசனத்தில் அவருக்கு இணையாக போய் உக்காந்துக்கிறாரு. இதை பார்த்த தேவேந்திரனுக்கு ரொம்ப கோவம் சேர சோழ மன்னர்கிட்ட மட்டும் கேட்குறாங்க, நீங்கள் என்ன காரியமாக வந்தீங்கன்னு. அதுக்கு சேர சோழ மன்னர்கள்லாம் எங்கள் நாட்டில் மழை இல்லாததுனால ரொம்ப பஞ்சமாகிடுச்சு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் எங்களுக்கு மழை வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டதுனால தேவேந்திரனும் சேர சோழ நாட்டுக்கு மட்டும் மழை வர மாதிரி அருள் செய்கிறார். அப்புறம் சேர சோழருக்கு மட்டும் பொன்னும் மணியும் அப்புறம் நல்லாடைகளையும் பரிசு பொருள்களையும் கொடுத்து அனுப்பி வைக்கிறார். சேர சோழ பாண்டியன் போனதுக்கப்புறமும் நம்ம உக்கிரவர்ம பாண்டியன் மட்டும் தேவேந்திரனுக்கு பக்கத்தில் அப்படியே கர்வமாக உக்காந்துருக்கிறதையும் அவங்க நாட்டுக்கு மழை வேணும்னு கேட்காம இருக்கிறதையும் பார்த்து பொறாமப்பட்டு இந்திரன் ஒரு சூழ்ச்சி பண்ணுறாரு. உக்கிரவர்ம பாண்டியனுக்கு அப்படியே கௌரவம் கொடுக்குற மாதிரி இப்படி நடித்து ஆள் விட்டு அனுப்பி ஒரு பெரிய கனமான ஒரு முத்து மாலையை எடுத்துகிட்டு வர சொல்லி அதை உக்கிரவர்ம பாண்டியனுக்கு பரிசாக கொடுத்தாரு. உக்கிரவர்ம பாண்டியனும் கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாமல் அப்படியே வாங்கி கழுத்தில் மாலையாக போட்டுக்கிட்டாரு. பாருங்க, இந்திரன் ஆச்சரியமாக பார்க்குறாங்க, இவ்வளோ கனமான பொருள் அவர் எப்படி வாங்கி போட்டுக்கிட்டார் கழுத்தில் அப்படின்னு. அதை பார்த்த இந்திரன் நம்ம பாண்டியனை பெருமைப்படுத்தும் விதமாக ஆரம் தாங்கும் பாண்டியன்னு சொல்லி போற்றினார். ஆனால் நம்ம உக்கிரவர்ம பாண்டியன் அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் இந்திரன்கிட்ட சொல்லிட்டு மதுரைக்கே வந்துட்டார். இந்திரனுடைய ஆணையினால் சேர சோழ நாடுகளில் மட்டும் மழை வளம் மிகுந்து இருந்துச்சு. ஆனால் அந்த நாடு செழிப்புற்று இருந்துச்சு. பாண்டிய நாட்டில் மட்டும் மழை பெய்யாததுனால வறட்சியும் பஞ்சமும் தான் இருந்துச்சு. ஒரு சமயம் உக்கிரவர்ம பாண்டியன் பொதிகை மலைக்கு பக்கத்தில் இருக்கிற சந்தன காட்டில் விலங்குகளை வேட்டையாடிட்டு இருக்கும்போது புஷ்கலா வருத்தம், சங்காதித்தம், துரோணர், காலமுகி அப்படின்ற 4 மேகங்களும் அப்படியே பொதிகை மலையில் அப்படியே தாழ்வாக பறந்துட்டு இருந்துச்சான். அதை பார்த்த உக்கிரவர்ம பாண்டியன் அந்த 4 மேகங்களையும் அப்படியே பிடிச்சி கட்டி அப்படியே சிறையில் அடிச்சிட்டாராம். இந்த செய்தியை கேட்ட தேவேந்திரன் ரொம்ப கோபம் பாண்டிய நாட்டின் மீது போர் தொடுக்க கிளம்பி வந்துட்டார். அவர் வர வழியில் மனிதனாகிய உக்கிரவர்ம பாண்டியன் கடல் சுவரை வேலினை எரிந்ததையும் எவரும் அணிந்திட தயங்கும் பாரம் மிகுந்த முத்து ஆரத்தை சாதாரணமாக அணிந்திட்ட ஆற்றலையும் எண்ணி எண்ணி அப்படியே மனசு உடஞ்சி போயிட்டார். ஆனாலும் எப்படியாவது உக்கிரவர்ம பாண்டியனை ஜெயிச்சே ஆகணும்னு அவருடைய தேவர் படையெல்லாம் கூட்டிகிட்டு மதுரை எம்பதியே சூழ்ந்து அப்படியே நிற்கிறார். இதை ஒற்றர்கள் மூலிமா
கேள்விப்பட்ட நம்ம உக்கிரவர்மன் வந்து பயங்கர கோபம் வந்து அவருடைய சதுரங்க சேனைகளுடன் போருக்கு புறப்பட்டு போகிறார். தேவர் படையில் இருக்கவங்கெல்லாம் அவங்களுடைய ஆயுதங்களை வந்து அப்படியே போர் முழக்கமிட்டவாறு பாண்டியர் படை மீது அப்படியே வீசி எறிகிறாங்க. இதனால் தேவர் படைகளுக்கும் பாண்டிய படைகளுக்கும் அப்படியே கடும் போர் ஏற்பட்டுச்சு. அந்த இடமே ஒரே இரத்த காடாக ஆச்சு, நிறைய உயிர் சேதங்கள் ஆச்சு. கடைசியாக பாண்டிய படைகளின் தாக்குதலுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் தேவர் படைகள் வந்து அப்படியே ஓடி போயிட்டாங்க. இதை பார்த்த தேவேந்திரனுக்கு பயங்கர கோபம் வருது. உடனே அவருடைய தெய்வீக படையெல்லாம் எடுத்து வீசுகிறாங்க அப்படியே பாண்டிய படைகள் மேலே. ஆனாலும் அது எல்லாமே பாண்டிய படைகளால் வந்து அப்படியே முறித்தெறியப்பட்டன. அதுக்கப்புறம் உக்கிரவர்மனும் இந்திரனும் மற்போர் செய்கிறாங்க. தன் வஜ்ராயுதத்தை உக்கிரவர்மன் மீது வந்து இந்திரன் வந்து ஏவினான். இதை பார்த்த உக்கிரவர்மன் அவங்க கையில் இருந்த சக்கராயுதமான வலைப்படையினை சுழற்றி வீசினார் பாருங்க. வீசி எறியப்பட்ட வலையாயுதம் வந்து இப்படி வேகமாக போய் இந்திரனுடைய வஜ்ராயுதத்தை எதிர்த்து அதை ஒதுக்கிட்டு தேவர்கோனின் அதாவது இந்திரனுடைய முடியை தாக்கி கீழே விழச் செய்ததாம். இதனால் வெக்கமும் பேரச்சமும் கொண்ட தேவேந்திரன் வந்து போர்க்களத்தை விட்டு அப்படியே தேவர் உலகத்துக்கே ஓடி போயிட்டானாம். இறைவன் சோமசுந்தர பெருமானின் பேரருளால் இந்திரனது தலைக்கு வந்த பேராபத்து தலைமுடியோடு போயிடுச்சான். அப்புறம் விரைந்து தேவர் உலகத்துக்கு போன இந்திரன் வந்து பாண்டியன் உக்கிரவர்மனுக்கு திருமுகம் ஒன்றினை வரைந்து கொடுத்தான். அந்த திருமுகத்தில் வந்து உக்கிரவர்ம பாண்டியரே, பாண்டிய நாட்டுக்கு மழை வளம் பெருகிட அருள் புரிகிறேன். சிறைப்பட்டுள்ள எனது 4 வகை மேகங்களையும் விடுவித்திடுவாயாக அப்படின்னு தேவேந்திரன் வந்து வேண்டுகோள் விடுத்திருந்தார். மதுரைக்கு இந்த திருமுகத்தை எடுத்துகிட்டு வந்த தேவதூதன் பாண்டிய உக்கிரவர்மனை பணிந்து வணங்கி இந்த ஓலையை அவர்கிட்ட கொடுத்தாங்க. அப்போ அவையில் இருந்தவங்க எல்லாமே அந்த ஓலையும் வாங்கி படித்து பார்க்குறாங்க. இந்திரன் மீது நம்பிக்கை வராததுனால நம்ம உக்கிரவர்ம பாண்டியன் வந்து இந்திரன் சொன்னதை எதுவுமே நான் கேட்க மாட்டேன், அந்த மேகங்களையும் சிறையிலிருந்து விடுவிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அமைச்சரவையில் இந்திரனுடைய நண்பனாக இருந்த ஏக வீரன் அப்படின்ற ஒரு வேளாளர் வந்து அரசே, இந்திரன் மீது வந்து உங்களுக்கு இருக்கிற அவநம்பிக்கை வந்து எனக்கு தெரியுது, ஆனால் கொஞ்சம் தயவு கூர்ந்து இந்திரனின் வேண்டுகோளை ஏற்று மேகங்களை வந்து நீங்கள் விடுவிச்சிடுங்க, நான் பிணையா இங்கே இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாரு. அந்த வேளாளன் ஏகவீரனின் வார்த்தையில் நம்பிக்கை வச்ச பாண்டியன் உக்கிரவர்மன் வந்து சிறையில் இருந்த 4 மேகங்களையும் விடுவிச்சிட்டாரு. மேகங்கள் மகிழ்ந்து அப்படியே மேலே போயிடுச்சு. இந்திரனுடைய ஆணைக்கு இணங்க பாண்டிய நாட்டிலையும் மாதம் மும்மாறி மழை பெய்ய தொடங்கிடுச்சு. பெருமழையின் காரணமாக நாட்டில் இருந்த ஆறு, குளம், ஏரி, வாவி, மடு என அனைத்து நீர்நிலைகளும் நிரம்பி வழிய துவங்கின. இறைவன் சோமசுந்தர பெருமானின் பேரருளால் பாண்டிய நாடு பசுமை வளம் பெற்று பொலிவுற்றது. திருச்சிற்றம்பலம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.